செகண்ட் சாப்டர் 2.10 ஓகேவா? இதுக்கு வந்து ஜஸ்ட்டு கொஸ்டின்ஸ் ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னென்ன கொஸ்டின் இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9, 10, 11, 12 ஓகேவா? அப்புறம் 13, 14, 15 மொத்தம் எத்தனை 1 மார்க் இருக்கு இந்த சாப்டர்ல அப்படின்னா, ஓகே, மொத்தம் வந்து 15 1 மார்க் இருக்கு. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்க 1 மார்க் பிராக்டிஸ் பண்ணும்போது, நல்லா ஒரு தடவ ஜஸ்ட் கொஸ்டின ரீட் பண்ணி ஈக்குவல் பேஸ் டிவிஷன் லெம்மா ஸ்டேட் ஃபார் த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் a and b தேர் எக்ஸிஸ்ட் யூனிக். ஓகேவா? a and r எக்ஸிஸ்ட் யூனிக்கு. ஸோ இன்டிஜர்ஸ் அப்புறம் q and r சச் தட் a ஓகேவா? a, b, q + r அப்படின்னு குடுத்தான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒண்ணுக்கு ஆன்சர் வந்து சி. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஒண்ணுக்கு ஆன்சர் என்ன? சி. ஸோ இது மாரி நீங்க வீடியோ பார்த்து படிச்சீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு பேப்பர்ல வச்சு நீங்க ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா மெமரி ஆகும். ஓகேவா? 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, யூசிங் ஈக்விடிஸ் டிவிஷன் லெம்மா இஃப் த கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் டிவைடட் பை 9 தென் த பாசிபிள் ரிமைண்டர்ஸ் ஆர் அப்படின்னு சொன்னான்னா, செகண்டுக்கு 0, 1, 8 அப்படின்னு வரும். 0, 1, 8ன்னு வரும். செகண்டுக்கு என்ன ஆன்சரு? இது. அடுத்து தேர்டுக்கு என்ன அப்படின்னா, இஃப் த HCF ஆஃப் 65 HCF ஆஃப் என்ன? 65 அப்புறம் 117 எக்ஸ்பிரசிபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் 65m மைனஸ் 117 த வேல்யூ ஆஃப் m இஸ் ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ தேர்டுக்கு என்ன வரும் அப்படின்னா, தேர்டுக்கு எனக்கு வந்து 2 வரும். ஓகேவா? தேர்டுக்கு எனக்கு என்ன வரும்? தேர்டுக்கு எனக்கு 2 வரும். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் த சம் ஆஃப் த எக்ஸ்போனன்ட்ஸ் த பிரைம் ஃபேக்டர் என்ன? அந்த பிரைம் ஃபேக்டர்ஸ் இன் த பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? பிரைம் ஃபேக்டரைசேஷன் 1729 சொல்லிட்டான். அப்போ ஃபோர்த்துக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃபோர்த்துக்கு எனக்கு என்ன வரும்? ஃபோர்த்துக்கு சி. அடுத்து த லீஸ்ட் நம்பர் ஃபிஃப்த் கொஸ்டின் த லீஸ்ட் நம்பர். ஓகேவா? த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் த 1 to 10 போத் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொன்னான்னா, ஃபிஃப்த்துக்கு எனக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃபிஃப்த்துக்கு எனக்கு வந்து 2520 வரும். ஓகேவா? 2520 வரும். அடுத்து 7 பவர் 4k அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? குடுத்துட்டு மோட் வந்து 100 சொல்ட்டான். ஸோ 7 4k அப்படின்னு குடுத்துருவான். எத்தனை கொஸ்டினுக்கு? 6த் கொஸ்டினுக்கு. அப்படிங்கும்போது 6த்துக்கு என்ன வரும்? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 வரும். அடுத்து 7 f1 = 1 f2 = 3 fn -1 + fn - 2 f5 ஓகேவா? 7 முடிச்சாலே d வரும். ஓகேவா? d வந்து 11 ஓகேவா? அடுத்து வந்து dக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன? 11. அடுத்து 8th கொஸ்டின் the first term of the arithmetic progression ஓகேவா? arithmetic progression is until common difference is ஓகேவா? common difference என்ன சொல்லிட்டான்? 4 சொல்லிட்டான். which of the following will be the term of the AP ஓகேவா? 8த்துக்கு என்ன அப்படின்னா C. 8த்துக்கு என்ன? C. 8த்துக்கு C 7 88 1. அடுத்து 9th கொஸ்டின் என்ன அப்படின்னா, 6th term of AP is equal to 7 time of the 7th term of the 13th term of the AP. ஓகேவா? அப்படி குடுத்துட்டான் அப்படின்னா, 9த்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆன்சர் வந்து 9த்துக்கு வந்து 0 ஓகேவா? 9த்துக்கு வந்து 0. அடுத்து 10th கொஸ்டின் என்ன அப்படின்னா, an AP consists of 31 terms. அடுத்து if the 16th terms is the m, then the sum of all the terms of AP அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா, 10க்கு எனக்கு என்ன வரும்? 31 மீட்டர் வரும். என்ன வரும்? 31 மீட்டர். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, 11th கொஸ்டின். ஓகேவா? 11th கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா வைக்கிறேன் பாருங்க. 11th கொஸ்டின். 11th கொஸ்டினை பொறுத்தவரை in an AP the first term. ஓகேவா? 11th கொஸ்டின் என்ன? In the AP of the first term is 1. The common difference is 4. How many term of the AP must be taken for their sum to equal to 120? ஓகேவா? அப்போ 11th கொஸ்டினுக்கு எனக்கு என்ன வரும்? 11த்துக்கு எனக்கு சி வரும். அதாவது ஆன்சர் வந்து என்ன எனக்கு 8 வரும். அடுத்து 12th கொஸ்டின் என்ன அப்படின்னா, 12th கொஸ்டின் a is equal to 2 power 65 ஓகேவா? அடுத்து b is equal to 2 power 64 2 power 63 2 power 62 2 power 0 which of the following is ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கானா,
12க்கு என்ன வரும்? 12க்கு வந்து எனக்கு டி வரும். அடுத்து 13. 13 பொறுத்தவரையும் 13 த நெக்ஸ்ட் டெர்ம் ஆஃப் த சீக்வென்ஸ் வந்து 3/16, 1/8, 1/12, 1/18 6 அப்படி 18 இஸ்ன்னு வந்துச்சுன்னா, 13ஓட ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரும்? பி வரும். ஓகேவா? நீங்க இந்த மாரி கொஸ்டின்ஸ ரீட் பண்ணி நான் அந்த மாரி கிரீன் இங்க்ல நான் வந்து இது மாரி வச்சேன் அப்படின்னா, நீங்க ஒரு பேப்பர்ல எப்படியே ஆன்சர் எழுதிட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெத்தடு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு 1 மார்க் கவர் பண்ணீங்க அப்புட்ன்னா, குவார்ட்டர்லி எக்ஸாம்ல நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேவா? அடுத்து 14த் கொஸ்டின் என்ன? இஃப் த சீக்வென்ஸ் ஆஃப் T1, T2, T3 ஆர் ஏபி இஸ் த சீக்வென்ஸ் ஆஃப் T6, 12, 18 இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்படி குடுத்தான் அப்படின்னா 14க்கு என்ன வரும் அப்படின்னா, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன டாட் பண்ணேன் அப்படின்னா, அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான் எனக்கு வந்துட்டு ஆன்சர். அடுத்து 15த் கொஸ்டின் என்ன? த வேல்யூ ஆஃப் 1 + 2 + 3 + 15 - 1 + 2 + 3 + 15 அப்படின்னு குடுத்திருந்தாலே மைனஸ் பண்றாங்க. அப்படின்னு குடுத்திருந்தாலே எனக்கு என்ன ஆன்சர் வரும் 15க்கு வந்து 14280 அதாவது சி. ஓகேவா? ஸோ இந்த 15 கொஸ்டினும் உங்களுக்கு மெமரி ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு 15 கொஸ்டினும் உங்களுக்கு மெமரி ஆயிடுச்சு. ஓகேவா? மெமரி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த டாபிக் இந்த 1 மார்க் படிக்க உங்களுக்கு 6 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அந்த 6 நிமிஷத்த நீங்க நல்லபடியா யூஸ் பண்ணுங்க. ஓகே. பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.